சேலத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், இன்னைக்கு காலையில சேலம் அரசு மருத்துவமனையில இந்த சிகிச்சை பலனளிக்காமல் ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. அவருடைய உயிரிழப்புக்கு ஏன் அவரை காப்பாற்ற முடியாம போச்சு? இன்னும் எத்தனை பேர் அங்க தீவிர சிகிச்சை பெற்று வராங்க? அவங்க நிலைமை எப்படி இருக்கு கோகுல்? கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையிலிருந்து மேல் சிகிச்சைக்காக பரிந்துரையின் பேரில் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இதுவரை 47 பேர் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள். இதில் நேற்று இரவு வரை 11 பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் 4 பேராக அதிகரித்து தற்பொழுது நிலவரப்படி 15 பேர் சேலம் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து 32 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையிலிருந்து மேலும் அதிகமான கூடுதல் நவீன சிகிச்சைக்காக தான் இங்கு சேலம் அரசு மருத்துவமனைக்கு இவர்களெல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் காலை நிலவரப்படி ஒரு 3 பேர் மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த கவலைக்கிடமாக இருப்பவர்களுடைய எண்ணிக்கையும் தற்பொழுது அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது ஒரு தற்போதைய நிலவரப்படி இந்த 32 பேர் சிகிச்சை பெற்று வருபவர்களில் 32 பேரில் 8 பேர் மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவர்களுக்கான தீவிர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனாலும் அந்த கள்ளச்சாராயம் குடித்ததனுடைய பாதிப்புகள் பொறுத்து அதிக அளவில் இருப்பதனால் அவர்கள் சிகிச்சை அளிப்பது பெரும் சவாலாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தாலும் கூட தற்பொழுது வரை ஒரு 15 உயிரிழப்புகள் சேலம் மருத்துவமனையில் நடந்திருக்கிறது. தொடர்ந்து ஒரு 8 பேர் மேலும் கவலைக்கிடமாக இருப்பதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது. சேலத்தில் தற்போது இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்றவருடைய நிலை என்ன அப்படின்றத கள தகவலை கொடுத்தீங்க. நீங்க தொடர்ந்து இணைப்பெறுங்க கோகுல். அடுத்த